நாகை செல்லும் அரசு விரைவு பேருந்தில் ஏற முயன்ற திண்டிவனம் பயணிகளை நடத்துனர் ஒருமையில் பேசி கீழே தள்ளிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். கோவில் நகர் மற்றும் சுற்றுலா தலங்கள் நிறைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள். இங்கிருந்து சென்னை மற்றும் பெங்களூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு பேருந்துகள் காலையில் வழக்கம் போல் அதிக அளவில் செல்லப்படும். நேற்று விடுமுறை தினம் என்பதன் காரணமாக, ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக நள்ளிரவில் பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுகிறது பாண்டிச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம் பகுதிகளுக்கு. இந்த நிலையில் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து TN 01 AM 1936 எண் கொண்ட தடம் சென்று கொண்டிருந்த போது நாகப்பட்டினத்திற்கு மட்டுமே பயணிகளை அனுமதிப்பார்கள் எனவும் மற்றவர்கள் இடையே செல்வர்கள் அனுமதி இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக காத்திருந்த முதியோர் மற்றும் மற்றவர்கள் ஏறி உள்ளே சென்றிருக்கிறார்கள். எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு திண்டிவனம் என்று சொன்னதற்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அவதூறான வார்த்தைகளை பேசி அவரை சட்டையை பிடித்து அந்த படிக்கட்டிலிருந்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். சக பயணிகள் அவர்களை பிடித்ததன் காரணமாக எந்த ஒரு அடியும் படவில்லை. இருப்பினும் சட்டையை பிடித்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் அவதூறாக பேசிய வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அந்த பொதுமக்களை இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட இருவரையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இரவு நேரங்களில் காஞ்சிபுரத்திலிருந்து திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விடுமுறை தினம் மற்றும் இரவு நேரங்களில் குறைவாக பேருந்துகள் இயக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த 2 பேரும் சென்றிருக்கிறார்கள். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன